3.5 வயது பெண் குழந்தை காணாமல் போயிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணி, அந்த காணாமல் போன குழந்தை யாருடையது? அவரது தந்தை மற்றும் அவர் பெற்றோர் யாரிடம் புகார் சொல்லியிருக்கிறார்கள்? காவல்துறையினர் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கொடுங்கியூர் பகுதியை சேர்ந்தவர் பர்கத்துல்லா. இவரது மனைவி உஷேனா பானோ. இவர்களுடைய 3.5 வயது மகன் முகமது ஹாசிப் இன்று காலை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவரது குழந்தை மற்றும் உறவினர்களுடன் இந்த மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். 11 மணி அளவில் அரசு புறநோயாளிகள் பிரிவிற்கு மருத்துவ சீட்டு வாங்குவதற்காக தனது குழந்தையுடன் உசேனா பானு சென்றிருந்தார். அப்போது கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்திருக்கிறது. குழந்தையை கீழே உட்கார வைத்துவிட்டு மருத்துவ சீட்டு வாங்குவதற்காக சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது குழந்தையை காணவில்லை. உடனடியாக மருத்துவமனை முழுவதுமாக அந்த குழந்தையை தேடினார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. ஸ்டான்லி அரசு புறநோயாளிகள் காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் மருத்துவமனை முழுவதுமாக காவல்துறையினர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை குழந்தை கிடைக்கவில்லை. அதே போல அங்கிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் எந்த காட்சிகளும் பதிவாகவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகார் உண்மைதானா என்பதை கண்டறியும் நோக்கில் முதல் கட்ட விசாரணையை காவல்துறையினர் தொடங்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக இவர்கள் குழந்தையோடு மருத்துவமனைக்குள் நுழையக்கூடிய காட்சிகளை காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவில் இருந்து காட்சிகளை எடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த குழந்தையை யார் கடத்தினார்களா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புறநோயாளிகள் பிரிவில் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய பெண் நோயாளிகளிடம் காவல்துறை விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அப்போது ஒரு பெண் ஒருவர் இந்த குழந்தையை அழைத்து சென்றிருப்பதாக காவல்துறையிடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பெண் யார் என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சுப்பிரமணியன், குழந்தை கடத்தல் என்பது தொடர்கதையாகி வருகிறது. இது குறித்து காவல்துறையினர் என்ன சொல்கிறார்கள்? குழந்தை காணாமல் போன இடத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா சரியாக வேலை செய்யவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல ராயபுரம் RSRM மருத்துவமனையில் பிறந்த குழந்தை ஒன்று கடத்தப்பட்டது. அதுவும் கண்காணிக்க கேமராவில் காட்சி பதிவாகி அதை வைத்து காவல்துறையினர் 1 மாதத்திற்கு பிறகுதான் அந்த குற்றவாளியை கைது செய்தார்கள். தற்போது இந்த குழந்தை திருட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதிலும் கண்காணிப்பு கேமராவில் காட்சிகள் சரியாக பதிவாகவில்லை என்றுதான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் புறநோயாளிகள் பிரிவு என்பது கூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கிறது, ஆனால் சரியான காட்சிகள் பதிவாகவில்லை என்ற காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே மருத்துவமனை நிர்வாகத்திடம் கண்காணிப்பு கேமராக்கள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும், அது மட்டுமல்லாமல் சரியான முறையில் அதை பராமரிக்க வேண்டும் என்று பலமுறை நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் இன்று நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்களுடைய சரியான முறையில் கண்காணிப்பு இல்லை என்றுதான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குழந்தையோடு அந்த தாய் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய காட்சிகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது. அதனை வைத்துதான் காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுப்பிரமணி, சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 3.5 வயது ஆண் குழந்தை காணாமல் போயிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.